இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பான ஸ்தோத்திரங்கள், வாழ்த்துக்கள். அருமையான காலவெளியில விடுவிக்கும் தேவன் என்ற தலைப்பில் ஒரு குட்டி மன்னா, ஒரு குட்டி செய்தியை கவனமாய் கவனியுங்கள். எனக்கு அன்பானவர்களே, தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17 வாசிக்கும் போது அங்கு இப்படி சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆழமான நம்பிக்கை வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த வாலிபர் முன்பாக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். அந்த தேசத்தின் ராஜா இருக்கிறார். அது மட்டுமல்ல, பக்கத்திலேயே பயங்கரமான அக்கினி சூளை எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கே என்ன கட்டளை? ராஜனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மக்களை அக்கினியில் தூக்கி எறிய வேண்டும். ராஜா நிறுத்தின அந்த 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் அந்த பெரிய சிலையை வணங்க வேண்டும் என்று கட்டளை. இது கட்டளை. இதை காதுல கேட்டார்கள், கண்ணார பார்க்கிறார்கள். அவர் சொல்கிற வார்த்தை என்ன? ராஜாவே, உங்களுக்கு நன்றாய் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை இந்த அக்கினி சூழலில் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் தப்புவித்தாலும் பரவாயில்லை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனை மாத்திரம் ஆராதிப்போம், உம்முடைய பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். உன்னை சுற்றிலும் ஒருவேளை மந்திரக்கட்டு சூழ்ந்திருக்கலாம், மனுஷனுடைய ஆதங்கம் சூழ்ந்திருக்கலாம், அவருடைய பொறாமை சூழ்ந்திருக்கலாம், நெருக்க சூழ்ந்திருக்கலாம், அக்கினி போல உபத்திரத்தோடு போய்கொண்டு இருக்கலாம். ஆனா உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிக்கிற தேவன். தேவனுடைய மகத்துவத்தை அந்த 3 வாலிபர்கள் தெளிவாய் அறிந்திருந்தார்கள். அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. அந்த வல்லமுள்ள ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவர், உங்களை தப்புவிக்க வல்லவர். உங்களுடைய விசுவாசத்தை தேவன் பார்த்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நீ பயப்பட வேண்டாம். எப்பேற்பட்ட நெருக்கம் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழலில் நீ போய்கொண்டிருந்தாலும், அக்கினியே உங்களை சுட்டரிக்க வந்தாலும் அது உங்களை அணுகாது. ஏனென்றால் தப்புவிக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் அப்படியே செய்வார். பரலோக பிதாவே, நீ தப்புவிக்கிற தேவன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய நெருக்கத்தையும், கண்ணீரையும், துன்பத்தையும், அக்கினி சூளையும், மந்திராவைகளையும் சுட்டரித்து பிள்ளைகளுக்கு விடுதலை தந்து உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம். விடுவிக்க வல்லவர், விடுதலை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசுவை ஆசீர்வதிப்பாராக.